தமிழ்நாடு அமைச்சரவையில் அதிரடி மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராக உள்ள நிலையில் 2 புதுமுகங்களுக்கும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அமைச்சரவையில் புதிதாக இணையும் அமைச்சர்கள் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தமிழ்நாடு அமைச்சரவை மாற்றியமைக்கப்பட்டுள்ள நிலையில் புதிதாக 4 பேர் அமைச்சரவையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். அதன்படி செந்தில் பாலாஜி, கோவி செழியன், ராஜேந்திரன் மற்றும் சாமு நாசர் ஆகிய 4 பேருக்கும் அமைச்சரவையில் இடமளிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் இந்த பரிந்துரைகளை ஏற்ற ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அப்போது அவர் அமைச்சராக நீடிப்பதற்கு ஆளுநர் RN ரவி மற்றும் எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இதனிடையே நீண்ட காலமாக ஜாமீன் கிடைக்காத நிலையில் கைதாகி 7 மாதங்களுக்கு பிறகு தனது அமைச்சர் பதவியை செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்தார். இந்நிலையில் 471 நாட்கள் சிறைவாசத்திற்கு பிறகு செந்தில் பாலாஜி கடந்த வெள்ளிக்கிழமை ஜாமீனில் வெளிவந்த நிலையில் தற்போது அவருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்படும் போது செந்தில் பாலாஜியிடம் மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வை ஆகிய துறைகள் இருந்தன. இதனால் இன்று மீண்டும் அமைச்சராக பதவியேற்க உள்ள செந்தில் பாலாஜிக்கு அதே துறைகள் ஒதுக்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. திமுக ஆட்சியமைத்த போது பால்வளத்துறை அமைச்சராக இருந்த சாமு நாசரின் பதவி கடந்த ஆண்டு பறிக்கப்பட்டது. இந்நிலையில் தற்போது மீண்டும் சாமு நாசருக்கு அமைச்சரவையில் இடம் கிடைத்துள்ளது. இவருக்கு சிறுபான்மை நலத்துறை வழங்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இதனிடையே தமிழ்நாடு அமைச்சரவையில் புதுமுகங்களாக 2 பேருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. திருவிடைமருதூர் தொகுதி MLAவும் அரசு தலைமை கொறடாவுமாக இருந்த கோவி செழியனுக்கு அமைச்சரவையில் புதிதாக இடம் கிடைத்துள்ளது. தஞ்சையை சேர்ந்த ஒருவருக்கு அமைச்சரவையில் இடமில்லை என்ற கருத்துக்கள் இருந்த நிலையில் கோவி செழியனுக்கு தற்போது அமைச்சரவையில் இடம் கிடைத்துள்ளது. இவருக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவி வழங்கப்படலாம் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. இதேபோல ராஜேந்திரனுக்கு அமைச்சரவையில் இடம் வழங்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் சொந்த ஊரான சேலம் மாவட்டத்தை சேர்ந்த ராஜேந்திரனுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. இவருக்கு சுற்றுலாத்துறை ஒதுக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. தமிழ்நாடு அமைச்சரவையிலிருந்து 3 அமைச்சர்களின் பதவி பறிக்கப்பட்டுள்ளது. மேலும் 6 அமைச்சர்களின் இலாக்காக்கள் மாற்றப்பட்டுள்ளன. அமைச்சர்களின் பதவி பறிப்புக்கான காரணங்கள் குறித்தும் துறைகள் மாற்றம் குறித்தும் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். முதலமைச்சரின் பரிந்துரையின் பேரில் அமைச்சர்களாக இருந்த மனோ தங்கராஜ், செஞ்சி மஸ்தான், ராமச்சந்திரன் ஆகிய 3 பேரையும் அமைச்சரவையில் இருந்து நீக்க ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். கடந்த ஆண்டு தகவல் தொழில்நுட்பத் துறையிலிருந்து பால்வளத்துறைக்கு மாற்றப்பட்ட அமைச்சர் மனோ தங்கராஜ் தற்போது அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். மாவட்ட அளவில் கட்சி நிர்வாகிகளுடன் இவருக்கு இணக்கமான சூழல் இல்லை என்பதால் இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சராக இருந்த செஞ்சி மஸ்தானின் பதவி பறிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே திமுக மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட செஞ்சி மஸ்தான் தற்போது அமைச்சர் பதவியையும் இழந்துள்ளார். இதேபோல் நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த சுற்றுலாத்துறை அமைச்சரான ராமச்சந்திரனும் அமைச்சரவையில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். சுற்றுலாத்துறையில் உள்ள மூத்த IAS அதிகாரிகளுடன் ராமச்சந்திரன் இணக்கமாக பணியாற்றவில்லை என்பதால் அவர் மாற்றப்பட்டதாக தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ராமச்சந்திரனிடமிருந்து அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டாலும் தற்போது அமைச்சராகியுள்ள கோவி செழியன் வகித்து வந்த அரசு தலைமை கொறடா பதவி ராமச்சந்திரனுக்கு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் மூத்த அமைச்சர்கள் சிலரின் துறைகளை மாற்ற முயற்சிகள் நடந்ததாக கூறப்படும் நிலையில் அவர்களின் அதிருப்தியால் தற்போது அது ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இவை தவிர 6 அமைச்சர்களின் இலாக்காக்களும் மாற்றப்பட்டுள்ளன. குறிப்பாக உயர்கல்வித்துறை அமைச்சராக பதவி வகித்த பொன்முடி தற்போது வனத்துறை அமைச்சராக மாற்றப்பட்டுள்ளார். ஆளுநருடன் நேரடி மோதல் உள்ளிட்ட காரணங்களால் அமைச்சர் பொன்முடிக்கு துறை மாற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக இருந்த ராஜகண்ணப்பனுக்கு மனோ தங்கராஜ் வகித்து வந்த பால்வளத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறையை கவனித்து வந்த அமைச்சர் மெய்யநாதனுக்கு தற்போது பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. இவர் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட வாய்ப்புள்ளதாக பல மாதங்களாக பேசப்பட்டு வந்த நிலையில் அவரின் துறை மாற்றம் மட்டுமே நிகழ்ந்துள்ளது. ஆதி திராவிட நலத்துறையை கவனித்து வந்த அமைச்சர் கயல்விழி செல்வராஜுக்கு மனிதவள மேம்பாட்டுத்துறை மாற்றப்பட்டுள்ளது.
வனத்துறை அமைச்சராக இருந்த மதிவேந்தனுக்கு தற்போது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசுவிடம் இருந்து மனிதவள மேம்பாட்டுத்துறை கயல்விழி செல்வராஜுக்கு ஒதுக்கப்பட்ட நிலையில் ஏற்கனவே உள்ள மின்சாரத்துறை, தொல்லியல் துறை உள்ளிட்டவற்றுடன் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளது.